அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சு ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அறிவிக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதவே இல்லையா. ஸோ அது எவ்வளோ பேர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எதை அஃபெக்ட் பண்ணும், கட் ஆஃப் மார்க் எதுவும் கம்மியாகுமா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி முக்கியமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல எப்படி படிக்கிறது என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். கண்டிப்பா அது காமன் ஃபார் ஆல். நீங்க டிப்ளமா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், எந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவோம். ஸோ அதை நீங்க வரக்கூடிய நாட்கள்ல அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இங்க பாருங்க, முக்கியமானது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ பேப்பர் 1 நீங்க எழுதல அப்படின்னா அப்போ நீங்க பேப்பர் 2க்கு எலிஜிபிள் இல்லைன்னு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா ஜிஎஸ் மேக்ஸ் அது ஸ்கோரிங் பார்ட். தமிழ் எலிஜிபிலிட்டியில பாஸ் ஆன மட்டும் தான் மற்ற எல்லா பேப்பருமே எழுதுவாங்க. இப்ப தமிழே நீங்க எழுதலைன்றப்ப அப்போ யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதல, செகண்ட் பேப்பர் எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதலாம். அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி எழுதலாமே தவிர உங்களுக்கு ரிசல்ட் வராது. அது நல்லா பாத்துக்கோங்க. ஸோ இங்க பாருங்க, தொழில்நுட்ப பணிகள் தேர்வு தினதந்தி நியூஸ் பேப்பர் நினைக்கிறேன் 33.2% பேர் எழுதுறேன். பாத்துக்கோங்க, 33.2%. அதாவது டிப்ளமோ ஐடிஐ கல்வி தகுதி உடைய பாருங்க 58 விதமான பதவிகளை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் வரும் 1910 காலி இடங்களுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாயம் ஜூன் மாதம் அறிவித்தாங்க. இந்த பணியிடங்களுக்கு எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 76,974 பேர். அதாவது கிட்டத்தட்ட 77,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 77,000 பேர்ல என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் தகுதித்தாள் பொது பாடங்கள் திறனறி தேர்வாக நடந்தது. இப்ப 31ஆம் தேதி 38 மாவட்டங்களில் 248 அறைகளில் தேர்வு நடந்து முடிந்தது. சென்னையில் மட்டும் 21 அறைகளில் நடைபெற்றது. ஸோ இது சென்னையில வந்த நியூஸ் பேப்பர். இந்த தேர்வை 51,416 பேர் தான் எழுதியிருக்காங்களாம். எத்தனை பேரு? 51,000 பேர் தான். 51,500 பேர்கிட்ட தான் எழுதியிருக்காங்க. 25,500 பேர்கிட்ட வரைக்கும் எக்ஸாம் எழுதல. எக்ஸாம் என்ன பண்ணல, எழுதல. அதாவது தேர்வு எழுத விண்ணப்பித்தவர்கள் 33%. அதாவது அப்ப கிட்டத்தட்ட எத்தனை, 67% பேர் தான் வந்திருக்காங்க. சரியா? இதனைத் தொடர்ந்து தாள் 2வது தொழில்நுட்ப பாடங்கள் வருகிற 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி 15ஆம் தேதி வரையிலும் நடக்க இருக்கிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சார், அப்போ கட் ஆஃப் கம்மி ஆகுமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கட் ஆஃப் கம்மி ஆகும். ஆனா நம்ம எழுதியிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த 51,500 பேர், அதுல எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பொறுத்துட்டு தான் உங்களுக்கு கட் ஆஃப் வேரி ஆகும். இப்போ இவங்க எழுதியிருக்கவங்க நல்லாவே படிச்சு நல்லாவே எழுதியிருக்காங்க அப்படின்னா கட் ஆஃப் அதே லெவல்ல தான் இருக்கு, ஹை லெவல்ல தான் இருக்கும். இல்ல அவங்களும் ஆவரேஜா தான், ஓரளவுக்கு மீடியமா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட் ஆஃப் மினிமமா இருக்கும். சரியா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கட் ஆஃப் அதனால கண்டிப்பா குறையும். பட் நம்ம பேப்பர் 2 எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, எப்பவுமே கட் ஆஃப் எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி கொஸ்டினோட லெவல், கொஸ்டின் எந்த லெவல்ல இருக்கு, டஃபா இருக்கா ஹார்டா இருக்கா அப்படின்றத பொறுத்து தான். அதாவது ஈஸியா டஃபா அப்படின்றத பொறுத்துட்டு தான் மாறும். இப்போ ஈஸியா இருந்துச்சுன்னா எல்லாருமே நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க, அப்போ கட் ஆஃப் கூடும். இதே கொஸ்டின் கஷ்டமா இருந்துச்சுன்னா எல்லாருமே ஆவரேஜா தான் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ் மேக்ஸ் கேட்டாங்கல்ல, எல்லாருமே பாத்தீங்கன்னா மாடரேட் டு டஃபா தான் இருந்துச்சு தவிர ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. அப்ப இந்த லெவல்ல இருக்கிறப்ப எல்லாருக்குமே கட் ஆஃப் கம்மியா தான், எல்லாருமே மார்க் கம்மியா தான் எடுப்போன்ற பட்சத்துல அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, அதாவது யார் ஃபர்ஸ்ட் மார்க், யார் அதிகமான ஸ்கோர் பண்றாங்களோ அதை வச்சுதான் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. சரியா? அதை வச்சுதான் மார்க் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால செகண்ட் பேப்பர் எழுத போறவங்க தாராளமா நல்லபடியா எழுதுங்க. காம்படிஷன் அவ்வளவு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த எக்ஸாம்ல செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரேடு பிரிஞ்சிருது. சரியா? உங்களுக்கு பேப்பர் 1 மட்டும்தான் காமன், மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகி போயிடும். அதுல எவ்வளவு எழுதியிருக்காங்க அப்படின்றது தெரியல. மேக்சிமம் காம்படிஷன் கம்மியா தான் இருக்கும். தயவு செய்து டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இன்னும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு எப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படின்றது, அதாவது டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல அப்படின்றத வீடியோ வரும். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. டெலிகிராம்ல ஐடிஐ ஃப்ரீ புக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அது போக நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமில டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சா தான் போட்டிருக்கோம். எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன்ல
சாம்பிள் இருக்கும். தயவு செய்து சாம்பிளை பார்த்துட்டு வேணும்னா மட்டும் வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் முக்கியமா சொல்லுவேன். சாம்பிள் பார்த்துட்டு வாங்குங்க, சாம்பிள் பார்க்காம வாங்காதீங்க. எல்லாமே PDF தான், புக்கா வராது. அதையும் புரிஞ்சுக்கிட்டு தெளிவா பார்த்து வாங்குங்க, இல்லாட்டி உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு நல்லபடியா படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.